2003 வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், பயப்படாதீங்க. நவீன் அனுசம் மிதுனம் உடல்நலம் எப்படி இருக்கும் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வேலை மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ ஹீட்டாக இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட கண் சம்மந்தப்பட்ட நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் வேலை மாற்றம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வேலை மாற்றம் செய்வது லாபமானு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் வந்தால் நல்லது தான், சிறப்பாக இருக்கும், மாற்றிக்கலாம். ரமேஷ் தஞ்சாவூர் பொருளாதாரம் எப்படி இருக்கும் ஐயா? குழந்தை எப்போ பிறக்கும் சார்? நான் அடிக்கடி மட்டும் அதுதான் சொல்கிறேன். குழந்தை பாக்கியம் 5000 பேருக்கு மேலே இங்கே நம்ம ஜாதகம் பார்த்து பிறந்திருக்கு, பயப்படாதீங்க. உங்கள் 2 பேருடைய ஜாதகத்தையும் இங்கே அனுப்புங்க வாட்ஸ்அப்பில் 95 97 35 41 நம்பரில். கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை பற்றிய தகவல் உங்களுக்கு கிடைக்கும். ராஜேஷ் தஞ்சாவூர், ரைட், ஓகே. ரபீனா உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 95 97 35 41 வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்துக்கான இது கிடைக்கும். ஆனால் அது கட்டணம் உண்டு. நீங்கள் ராஜேஷ் உஷா, எனக்கு குழந்தை பாக்கியம் எப்படி, பொருளாதாரம் எப்படின்னு கேட்டீங்க. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா பொருளாதாரம் கிடச்சிச்சின்னா குழந்தையும் கிடச்சிடும். இந்த ரெண்டுமே சிக்கல் இருக்கும். இந்த குழந்தை பாக்கியத்துக்கான தடை 5ஆம் இடம், பூர்வ புண்ணியம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய 2 பேர் கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகத்தையும் அனுப்புங்க. 95 97 35 41 37 நம்பரில் அனுப்புங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும், பயப்பட வேண்டியதில்லை. செல்வகுமார் அதில் 40 ரூபா போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். பாவம், அவர் ஜாதகத்தை சொல்லிட்டோமா? செல்வகுமார்ங்கிற நண்பர் 40 ரூபா போட்டிருக்காரு. அவருடைய ஜாதகம் வந்துருச்சா? போட்டிருக்காரா? போட்டிருந்தா ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன கேள்வி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லிடுறேன். 2வது, உங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாமே மகிழ்ச்சிகரமாக இருக்க எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இப்போ இவர் ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. 23/4/94 கன்னி ராசி உத்திர நட்சத்திரம். ஓகே, கன்னி ராசி உத்திர நட்சத்திரம். ராகு திசையில் புதன் புத்தி ஓடுதுங்க ஐயா. மேரேஜ் லைஃப் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி புதன் 2லேயே. புதன் ஆதித்ய யோகத்தை பெற்றவங்க. லக்கணத்திலேயே செவ்வாய். அடிக்கடி கோபம் சாட்சி, கோபத்தை குறைச்சிக்கோங்க. வாழ்க்கையில் பெரிய அந்தஸ்தையும் புகழையும் பெறணும் அப்படின்னா நம்ம எப்போதுமே முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மேச லக்கணம் சொல்லியிருக்கீங்க, மீன லக்கணமாக வந்திருக்கு. அதனால் ஒன்றும் இல்லை. இது சில சாஃப்ட்வேரை பொறுத்து கொஞ்சம் கூடும். சில இதில் வாக்கியத்தில் மேசமாக வரும், திருக்கணியத்தில் மீனமாக வரும். அதனால் ஒன்றும் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ சண்டை சச்சரவு வந்து மாறும். ஏன்னா இந்த 7ஆம் இடத்தினுடைய அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில், அதனாலேயே சில பிரச்சனைகள் வந்து மாறும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு இறுக்கமான நிலை இருக்கும், மன அழுத்தம், மனப்பாரம் இருக்கும். எதை செய்தாலும் ஏட்டிக்கு போட்டியாக செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒருத்தர் மீது ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை வரும்.